வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. திராவிடர் கழக பொருளாளர் பிறைநுதல் செல்வியின் நினைவேந்தல் மற்றும் படத்தரப்பு நிகழ்வு சென்னை பெரியார் திடலில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன், முன்னாள் மத்திய அமைச்சர் ஆ ராசா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் இந்நிகழ்வில் பேசிய தொல் திருமாவளவன், நாடு மிக மோசமான பயங்கரவாத சக்திகளால் சூழப்பட்டுள்ளதாகவும், மோடி இந்த 5 ஆண்டு காலம் சனாதனத்தை காப்பாற்றும் பணிகளை மட்டுமே செய்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தியை பிரதமர் வேட்பாளராக திமுக முன்மொழிந்ததை விசிக வழிமொழிவதாக கூறினார். ராகுல்காந்தி அவர்களை இந்தியாவின் அடுத்த பிரதமருக்கான வேட்பாளராக அண்மையில் நடைபெற்ற கலைஞர் அவர்களின் திருவுருவச் சிலை திறப்பு விழாவில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்மொழிந்ததை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வழிமொழிகிறது. ஆரம்பத்திலிருந்து நாங்கள் சொல்லி வருகிறோம் என்றாலும் கூட அதனை அதிகாரபூர்வமாக ஒரு மாபெரும் அரசியல் நிகழ்வில் நீண்ட காலமாக அகில இந்திய அளவில் அரசியல் களத்தில் பிரதமரை, குடியரசுத் தலைவரை தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு ஆளுமையாக விளங்கிய தலைவர் கலைஞர் அவர்களின் திருவுருவச் சிலை திறப்பு விழாவில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெளிப்படையாக அறிவித்தது பாராட்டுதலுக்குரியது, வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். சனாதன சக்திகளை வீழ்த்த மதசார்பற்ற ஜனநாயக சக்திகள் காங்கிரஸ் தலைமையில் ஓரணியில் திரள வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். காங்கிரசுக்கு அகில இந்திய அளவில் வலுவான வாக்கு வங்கி இருக்கிறது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. பாரதிய ஜனதா என்கிற ஒரு சனாதன அமைப்பை மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் அமரவிடாமல் தடுக்க வேண்டுமானால் காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து மதசார்பற்ற ஜனநாயக சக்திகளும் சிதறிவிடாமல் ஓரணியில் திரள வேண்டும். அதற்கு ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள, மிக அதிகமான வாக்கு வங்கியை கொண்டிருக்கிற காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைமையை ஏற்று செயல்படுவதில் எந்த சுணக்கமும் தயக்கமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்கிற அந்த பொறுப்புணர்வில் இருந்துதான் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த நிலைப்பாட்டை மேற்கொண்டிருக்கிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி நம்புகிறது. அந்த அடிப்படையில் தான் ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் என்று அறிவிப்பது மதசார்பற்ற ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைப்பதற்கு மேலும் வலு சேர்ப்பதாக இருக்கும் என்று விடுதலை சிறுத்தைகள் திமுகவின் முன்மொழிவை வழிமொழிகிறோம். குட்கா முறைகேடு விவகாரத்தில் தமிழக அரசு நேர்மையாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தினார். ஒவ்வொரு துறைகளிலும் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட இந்த குட்கா பிரச்சனை என்பது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பரிணாமம் பெற்றிருக்கிறது. உயர்நீதிமன்றம் கண்டிக்கக்கூடிய அளவுக்கு, வெளிப்படையாக கண்டிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நிலைமை முற்றி போயிருக்கிறது. எனவே இந்த நேரத்திலாவது, இந்த சூழலிலாவது தமிழக அரசு நேர்மையாக இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும். உயர்நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலை புறக்கணிக்கக்கூடாது, அதற்கு உரிய மதிப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.